அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கூற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடியேன் இரவோ பகலோ பிரியாது வணங்குவல் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. துதியை திதி மாலை 4:43 வரை இருக்குது. பின்னாடி திருதியை திதி, அஸ்த நட்சத்திரம் 11:27, பின்னாடி சித்திரை வந்துடுது. அமிர்த யோகம் சித்த யோகம், யோகம் நன்றாக இருக்கிறது. ராகுகால ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகள் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் மீனத்துக்கு வந்துட்டார். அந்த மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகம் இருக்குதுல்ல. அடுத்து குரு ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. சந்திரன் கேது கன்னியில் இருக்குது. சனி கும்பத்தில் ஆட்சியில் இருக்குது. இதில் இன்றைக்கி சனி ஆட்சி, சுக்கிரன் உச்சம் பெற்றுக்கு. இது ரெண்டும் நல்ல இடத்துல இருக்காங்க. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் அது ரெண்டும் உங்களுக்கு நல்லது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும் என்று சொல்வது. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். ஜென்ம குரு, இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கும். இந்த 2 மாதம் இருக்குது. சித்திரை மாதம் 28ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார், மதியம் 1:19 அது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடும். அது வரையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கும். இடமாற்றங்கள்லாம் உண்டு. அந்த இடமாற்றங்கள் எல்லாம் நல்ல விதமாக முடியும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், நல்ல பதவி மாறலாம். இதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். ஆனால் தொழிற்சாலம் நல்லது. 10ல் ராகுவும் சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார். அவங்க ராசிநாதனும் 10ல் இருக்கார். அதனால் தொழில் நன்றாக இருக்கும். வருமானம் நிறையா செலவானா தெரியாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துங்க, நல்ல செலவாக பண்ணுங்க. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுபகரியங்களாக பண்ணுறது நல்லது. சுபகரியம்னா என்னென்னா, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், கல்யாணம் பண்ணுதல், இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, குரு பகவான் மட்டும் பலமாக இருக்கார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்னு பேர். அதனால் குரு லாபஸ்தானத்தில் இருந்தால் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பேர். அடுத்து சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு இருந்தால் பவசை குறைப்பா, நம்முடைய நல்ல நிலைமையை குறைச்சி காட்டிடுவான். அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 2 மாதத்துக்கு மேலதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா குரு போகும்போது கெடுதல் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் மேலதிகாரிகள்லாம் ஏதாவது சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி செஞ்சு போடுங்க, எடுத்து பேசாதீங்க, பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா பதவி பறிவோம்னா கீழே இறக்கி விட்டாருன்னா உங்களுக்கு நல்ல சிரமமாக போயிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அந்த வர்ற குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்லதே நடக்கும். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல பலன். கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். ஆனால் எப்போவுமே சனி என்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த குரு இப்போ 9ஆம் இடத்துலேருந்து
10ஆம் இடத்துக்கு வர போகிறார். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதத்துக்குள்ளே எந்த காரியத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிடுங்க. துளாராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம குரு நடக்குது. புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் தவிர்த்துருங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னா, கொட்டெல்லாம் செய்யாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சும்மா தவறான கருத்துக்கள். அதனால் நமக்கு ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணும், நன்றாக இருக்கணும். அடுத்து நல்ல திசை நல்ல புத்தி நடக்கணும். அப்போ தான் நமக்கு வருமானங்கள் நிறையா வரும். கொட்டுன்னு கொட்டோம்னா அது எப்படி கொட்டும்? கூரையை பிச்சுன்னு கொட்டுமா? கூரைக்கெல்லாம் வேலை இல்லை இப்போ. அதனால் நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம செய்கின்ற தொழிலில் நிறைய வருமானத்தை காட்டி அந்த வருமானம் தவறான வழியில் போகாமல் நேர்மையான முறையில் நல்ல வழியில் போய் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியை காட்டும். அதுக்குடைய வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. அதனால் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது முதலீடு செய்யாதீங்க. புதுசாக எதையும் செஞ்சுட்டு மாட்டின்னு முழிக்காதீங்க. கொஞ்சம் 2 மாதம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள உங்களுக்கு குருவான 7ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். அதனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே எதை வேணாலும் பண்ணிங்க. நல்ல காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்புறம் 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ளே எதுவுமே நடக்காது. தனுசு ராசி என்பவர்கள உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்குது. ஆரோக்கியம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்குங்க. 7 முடிஞ்சு சனி பகவான் 3ல் இருக்குது, ராகு பகவான் 4ல் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. ராகு பகவான் 4ல் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். அதனால் சித்திரை 13ஆம் தேதி பேச்சு ஆகிறாரு ராகு பகவான். அந்த ராகு பகவான் உங்களுக்கு எப்படின்னா 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, நல்லது செய்யும். அதனால் ராகு பேச்சு நல்லா இருக்கும், குரு பேச்சு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் நல்லதே நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7 நடக்குது. குரு பகவான் 5ல் இருக்கார், அது நல்லது. ராகு பகவான் 3ல் இருக்கார், அதுவும் நன்மை. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு 7 நடந்தாலும் குருவும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். 7 சனி இருக்குது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிய போகிற நேரம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்கள் உங்களுக்கு 7 இருக்குது. குரு பகவான் சரியில்லை, பார்த்து நிதானமாக கவனமாக வண்டி வாகனங்களில் மெதுவாக போங்க. எந்த வாகனத்தில் போனாலும் மெதுவாக போங்க, அவசரம் தேவையில்லை. அப்படின்னா ரொம்ப தொலைதூரத்தில் போனால் மாற்றி ஓட்டுநர் போட்டு ஓட்டிட்டு போங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. உங்களுக்கும் குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை. ஆனால் அந்த கும்பராசி என்பதுக்கு குரு பேச்சு சாதகமாக இருக்குது. மீனராசி என்பதுக்கு இன்னும் 1 வருஷம் போகணும். அதனால் உங்களுக்கு 7 வேற ஆரம்பிச்சிருக்கு. அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களாம் 7 காலம் இருக்கிறது. மொத்தத்தில் 7 எத்தனாவது சுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, 7 நடந்துகிட்டு இருக்குது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் பாருங்க. சனிக்கிழமை மணிக்கு விரதம் பார்த்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. காக்காய்க்கு எள்ளெண்ணம் தயார் பண்ணி காக்காய்க்கு வைங்க, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை நாம் கிரகங்களை நொந்து கொண்டு இருக்கிறாமல், அட்டம சனி நடக்குது, 7 சனி நடக்குது, 4 சனி இருக்குது, அச்சாட்டை சனி இருக்குது, எனக்கு ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறாமல் இறைவனை நாடுங்கள். அந்த இறைவனுக்கு அந்த சனி பகவானை நீதிமான், அவர் தவறு செய்ய மாட்டார். அவரை அன்போடு நம்ம பிரார்த்தனை படுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு நல்லருள் செய்வார். இறைவன் இறைவன் நமக்கெல்லாம் தாய். அதனால் தாய் நம்மளை கெடுத்துட மாட்டாங்க. அதனால் நம்ம இறைவனை நாடினமையானால் நமக்கு நல்லருள் செய்யும். அன்பான நேயர்களை நாம் என்ன பண்ணுறோம்னா, இப்பொழுது நேற்று ஒருத்தர் பேசினார் என்கிட்ட, ஒரு நல்ல கருத்துக்களெல்லாம் கேட்க முடியல, அதனால் உங்களை பார்த்தா நல்ல கருத்துக்களை கேட்கலாம்னு நினைக்கிறோம், அதனால் நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு நேற்று ஃபோன் பண்ணார். அந்த நல்ல கருத்துக்களை கேட்க முடியல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனையோ பெரிய நல்ல மனிதர்களாக இருக்காங்க, நிறைய நல்ல கருத்தெல்லாம் சொல்கிறாங்க, அது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த ஜோடத்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபாரம் மாதிரி இந்த ஜோடத்தை பண்ணுறாங்க. அதனால் வியாபாரம் மாதிரி இதை பண்ணக்கூடாது. அதனால் நம்ம சும்மா பார்க்க முடியாது, காசு வாங்கிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அதுக்காகவே உட்காந்துருக்கோம். அப்படின்னால பணம் வாங்கிட்டு தான் நம்ம தொழில் பண்ணணும். இருந்தாலும் அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. இப்போ அது வாங்கணும், இதுக்கு மேலே ஏழைகளெல்லாம் நம்மகிட்ட பார்க்க முடியாது. அதனால் நம்ம பண்ணணும். 2வது, அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை நாம் காட்டணும். மக்கள் நம்மகிட்ட வர்றாங்கன்னா, இந்த பாதையில் நீங்கள் போங்க, இப்படி இருக்குது நேரம் உங்களுக்கு, இந்த பாதையில் போகாதீங்க, இன்னதை செய்யாதீங்க, இன்னதை செய்யுங்க, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துமையானால்
அவங்க வாழ்க்கையில் நல்ல கட்டங்கள்லேருந்து வெளியில் வந்தாங்கன்னா அவங்க நம்மளை பாராட்ட வேண்டாம், நமக்கு ஒரு பெரிய புண்ணியமாக. ஏன்னா அவங்கள ஒரு நல்ல வழியில் நடத்தி சொல்கிறோம். அந்த புண்ணியம் நமக்கு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற முன்னேற நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்பான நேயர்களே, ஒரு நல்லவரை நாடுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நம்ம ஜாதகத்தில் என்ன நிறைய ஜாதகம் எழுதுறதுலேயே நிறைய தவறுகள் இருக்கிறது. நிறைய நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகத்தை நம்ம கணித்து கொண்டு வரும்போது நிறைய பிழைகள்லாம் இருக்கிறது. நவாம்சத்தில் நிறைய முறையாக நவாம்சத்தை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. நவாம்சத்தை பார்க்காம தான் ஜாதகம் சொல்கிறாங்க. ராசியை மட்டும் வச்சுட்டு பார்த்துட்டு பலன் சொல்லிட்டு போயிடறாங்க. நவாம்சம் பார்க்காம ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு பெரியவங்களாம் எழுதியிருக்காங்க. அதனால் நவாம்சத்தில் எல்லாம் தப்பாக கிரகங்கள் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு நான் யாரையுமே குறை சொல்லலை. ஏன்னா என்கிட்ட வர்ற ஜாதகங்களில் அந்த மாதிரி இருக்குது. அது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம காசு வாங்கிட்டு தான் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அப்படி எழுதி கொடுக்குற போது ஒரு நல்ல பஞ்சாங்கங்களை வைத்து முறையாக நம்ம கணிதம் செய்து நம்ம எழுதி கொடுத்தோமையானால் அதுக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதோடு நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த மந்திரம் சொல்கிற மாதிரியா, இந்த மந்திரம் சொல்கிற போது இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள மந்திரங்களை செவி மூலமாக கேட்டு சொன்னீங்கன்னா நல்ல பலன். இந்த மந்திரங்கள் சமஸ்கிருத மந்திரங்கள் கூட செவி மூலமாக கேட்டு தான் கேள்வி ஞானம், அந்த கேட்டு தான் அதெல்லாம் படிக்கிறாங்க. அதனால் எழுதி வச்சு எதையுமே படிக்கலை. இந்த ருத்ர ஜபங்கள்லாம் அப்படியே நடத்துவாங்க டெய்லி, அதை அப்படியே கேட்டு கேட்டு அவங்களுக்கு பாராட்டணும். அது மாதிரி இந்த மந்திரங்களை தமிழில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா அது பூரா உச்சரிப்பு பிழையாக வரும். சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த வேடை நாம் தமிழில் எழுதி படித்தோம்னா உச்சரிப்பு தவறாக வரும். அந்த மாதிரி உச்சரிப்பு தவற மந்திரங்களை நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு தெரியலன்னா அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். தமிழ் மந்திரம் நிறைய இருக்குது, எத்தனையோ தமிழ் மந்திரங்கள் இருக்குது. இப்போ விநாயகரை சொல்லணும், கஜானனம் பூதகணாதின்னு சொல்லணும், அது நமக்கு சொல்ல தெரியல. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய்து உங்க கரிமுகத்து தூமடியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றுந்தான். நமக என்று சொல்வதற்கு நமகே என்று சொன்னால் பொருள் மாறி போயிடும். இது மாதிரிலாம் நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எல்லாமே நமக்கு தெரியாததில் நம்ம போகும். ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாரும் நம்மளை பாராட்டும் நினைக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அந்த இருக்கணும். தவறாக எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. மந்திரங்களை தவறாக உச்சரிக்கக்கூடாது. அதனால் செவி மூலமாக கேட்டு குரு மூலமாக கேட்டு மந்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணோம்னால் அதுக்கு நிறைய வழி உண்டு. தயவு செஞ்சு நான் யாரையுமே குறை சொல்லலை, நீங்கள் தவறாக நினச்சிக்கலாம், மன்னிச்சுங்க. நான் என்னென்னா எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் நலமுடன் வாழணும். மக்களுக்கு நம்மளால் இயன்ற ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும். அவங்க அதை கேட்டு அதுக்கப்புறம் நல்லதே நடக்கணும். அம்பாள் நேர்களை நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை என்னுடைய யூடியூப்பை பார்க்குற அன்பர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் என்னுடைய தொடர்பு கொண்டு கேட்கலாம், என்னுடைய பேசலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி நிவர்த்தி செய்கிறேன். முடிஞ்சுன்னா நேரம் வந்தீங்கன்னா, இப்போ சென்னை மாநகரத்தில் இருந்தீங்கன்னா நேரம் வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் வந்துடலாம். வந்தீங்கன்னா தெளிவு ஏற்படும். ஒரு நல்ல கருத்துக்களை ஆய்வு செய்து கலந்து கொண்டு அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லருள் கிடைக்கும். இறைவன் நல்லருள் செய்வார். அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நலம் பெற்று நலமுடன் வாழணும். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி, ஒரு வழித்துணையில் நண்பன் போன்று. மழைக்கு நம்ம கொடையை பிடிச்சின்னு போகிறோம் இல்லையா, மழைக்கு கொடையை பிடிச்சி போனால் தலை மட்டும் நனையாது, பாக்கி உடம்பு பூரா நனைஞ்சு தான் போகணும். அதனால் அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும். அதனால் எளிமையான முறையில் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது நமக்கு ரொம்ப பெரியவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோதிடத்தை நமக்கு தந்திருக்காங்க. அதை நமக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உள்ளவங்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் கண்டிச்சிருக்கோம், கண்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் எல்லாம் சொல்லி நிறைய தவறான வழியில் நம்மளை விட்டு செல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இறைவன் வழியை நாடுங்கள், நல்லருள் செய்யும். நமக்கு சைவ சமய குருவர்கள் நால்வர்கள் நமக்கு நிறைய 12 திருமுறைகள்லாம் நமக்கு தந்திருக்காங்க. அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை பாராயணம் பண்ணுங்கள். சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்கள். விநாயகர் அகவலை பாராயணம் பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை நினச்சி கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக கொண்டு கிடைக்கும். அதை நம்ம செய்யறதில்லை.
கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து காலையில் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியாக உடுத்தி கொண்டு இல்லத்திலேயே கூட பண்ணலாம். இல்லத்திலேயே அந்த முருகன் நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்தியை கொளுத்திட்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை உட்கார்ந்து இருவரும் சேர்ந்து பாராயணம் செய்து ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு நைவேத்தியம், ஏதோ 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, திராட்சை பழம், ஏதோ நம்மளால் நம்ம அதை நைவேத்தியம் பண்ணி ஒரு கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு அது மாதிரி காலமாக 2 வேளை நம்ம அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணமே. ஆனால் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்ம பாராயணம் பண்ணமேனால் எப்பேற்பட்ட தோஷங்கள்லாம் விலகி நமக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும். ஆனால் இதை நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா செய்வதற்கு நேரம் இல்லை. நமக்கு பணியினுடைய ஒரு சுமை, நமக்கு செய்வதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அந்த சிரமத்தோட சிரமமாக நம்ம அன்றைக்கி மட்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருந்து சீக்கிரமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு மறுநாளே படுக்கிற போது விழுவாசெல்லாம் படைச்சி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை சீக்கிரமாக எழுந்திருந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சுவாமிக்கு வேண்டிய காரியங்களை நம்ம பண்ணிவிட்டு அந்த பாராயணம் பண்ணமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கு நல்லருள் உண்டு. இரவு நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பாராயணம் பண்ண போகும். 2 பேரும் சீக்கிரமாக வர முடியல, 10 மணிக்கு தான் வர்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு வந்து கையால் 2 தீக்கெட்டு விளக்கேற்றிட்டு பாராயணம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் பாராயணம் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமெல்லாம் கிடையாது. காலை நேரத்தில் பாராயணம் பண்ணக்கூடாது, 12 மணிக்கு மேலே பாராயணம் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மாதிரி ஒரு 10 மணிக்கெல்லாம் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரி முருகனை நாடுங்கள். கந்த சஷ்டி கவசம் ஒரு பெரிய உயர்ந்தது. கந்தர் அனுபூதி இந்த மாதிரிலாம் நிறைய அருணகிரிநாதர் நமக்கு நிறைய திருப்பூர்லாம் நிறைய பணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகனை நாடினால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நமக்கு விலகி நல்லருள் கொடுப்பார். நிச்சயமாக சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி. அதுக்கு என்ன கருத்துன்னா, கந்த சஷ்டி இன்றைக்கு விரதம் இருந்தால் அகம் என்ற கர்ப்பப்பையிலே குழந்தை உருவாகும் என்பதுதான் இதுக்கு பொருள். அது ஈஸியாக தெரிகிற மாதிரி சட்டியில் சாதம் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு எப்படி சொல்லிக்கலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதனால் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சஷ்டியில் விரதம் இருந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்து வந்தோமையானால் அகம் என்ற கருப்பையில் நமக்கு குழந்தை உண்டாகும், நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அன்பான நேயர்களே, இறைவனை நாடுங்கள், முருகனை நாடுங்கள், நல்லருள் கிடைக்கும். எல்லாரும் நல்லருளும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் பள்ளியில் மடான முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.